So that is the difference. You have to remember this. Okay, you have to remember this. He eats, then put ice cream. He eats what? Ice cream, then bake. Again, the vasanatra idum simple tense. This is also simple tense. ஆனா இந்த ரெண்டு சிம்பிள் டென்ஸுக்குள்ள வித்தியாசம் என்ன? இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் he eats, the simple tense daily வருது. ஆனா I eat ice cream daily வருது. eat eats ஆக மாறுறது முதலாவது இரண்டாவது வடிவம், eatingங்கிறது மூணாவது வடிவம். இந்த eating am eating னு சொல்லலாம். இதே வசனத்தை நாங்க he யோட சேர்த்து சொல்லும்போது I amங்கிறத நாங்க என்ன சொல்ல போறோம்னா he is. We are going to write he is eating. Okay, he is eating ice cream. இந்த வசனத்துல கட்டாயம் now சேர்த்துக்கணும். now வந்து என்னதுதான் அந்த காலத்தை குறிக்குது. Still this is continuous tense. So there are different type of sentences. Even you can also we in the quoting it. Now you can write we are eating ice cream. The ice cream the போடாமலுக்கு ice creams now. This is also continuous tense. Okay, that's all. But when you write a sentence, you have to consider these: subject, verb, object, complementary clause. Now, basically, the complementary clause is daily, now, already, for a long time, 5 days. So these are the basic things you have to understand when you write a sentence. Idhila edavadhu doubt irundha you can ask me. So that's it for today. நாங்க இந்த வசனங்களை பாசிட்டிவாக நெகட்டிவாக மாற்ற விஷயங்கள் இருக்குது. நான் இதோட இந்த சப்ஜெக்டை நான் முடிவு கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல you have 10 minutes more. I need your comments and feedback. Okay, so how do you feel? So have you learned something? Nice class, sir. Okay, நான் படிப்பிச்ச விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு தெளிவு இல்லைன்னு சொன்னா you can ask me. பேசிக்காக நீங்க வசனம் அமைக்கும் போது எப்பயுமே வந்து வேர்பை முதலாவது யோசிக்கணும். அந்த வேர்பை வச்சுக்கொண்டு செய்யற ஆளை யோசிக்கணும். அடுத்தது பொருளை, இடத்தை, அடுத்தது காலத்தை. இதுதான் அந்த ஓர்டர். ஸோ இன் சமரி யூ ஹேவ் டு ரிமெம்பர். இந்த நாங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் சமரி. ஓர்டர் சொல்லுங்க அப்போ. சார் நீங்க ஐசிபிடி கேம்பஸ்லயே டீச் பண்றீங்க? ஐசிபிடி கேம்பஸ்ல நான் இப்ப படிப்பிச்சு கொண்டிருக்கேன். இங்கிலீஷோட வேற பாடங்கள், பிசினஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே சார். தற்போதைக்கு இந்த பேட்ச் நான் செய்யல, போன பேட்சில் செய்யணும். ஃபியூச்சர்ல பேட்சில் செய்யலாம். ரைட், அது பிரச்சனை இல்லை. எங்க படிப்பிக்கிறேங்கிறது இல்லை, எப்படி படிப்பிக்கிறேங்கிறது முக்கியம். Am I right? In the background வந்து ஐசிபிடிலையும் படிப்பிக்கிறேன். இதுக்கு முதல்ல படிப்பிச்சேன். ஓனா ஒரு இன்ஸ்டியூட்டை வச்சுக்கொண்டு நானும் படிப்பிச்சுட்டு இருக்கேன். ஓகே, முதலாவது வந்து வர வேண்டியதை விட முதலாவது யாருங்கிற செய்தி, அடுத்தது செயல் வேர்ப், அந்த செயல் என்ன, மூணாவது விஷயம் வந்து அந்த செயலுக்குரிய ஒப்ஜெக்ட் பொருள், அடுத்தது வர வேண்டியது என்ன, அந்த பொருளுக்குரிய இடம் பிளேஸ், கட்டாயம் எங்க அந்த செயல் நடக்குது, கடைசியாக நீங்க டைம். நாங்க அந்த கேள்விக்கான விட என்னென்ன கேள்விகள் நாங்க இதுக்கு கேட்கலாம் கேட்டால், ஹூங்கிறது ஆளை போட போறீங்க, ஆக்ஷன் வேர்பை போட போறீங்க. இந்த வேர்புங்கிறது ஆக்ஷன். வேர்ப் வந்து என்ன வரலாம், முதலாவது வடிவமா, ரெண்டாவது வடிவமா, மூணாவது வடிவமா, நாலாவது வடிவமா, அஞ்சாவது வடிவமா. யூ கேன் புட் எனிதிங். அதே போல ஆப்ஜெக்டை போடும்போது அந்த வேர்புக்குரிய ஆப்ஜெக்டை போடணும். ஈட்னு போட்டா ஐஸ்கிரீம் போடணும், பிளேன்னு போட்டா கிரிக்கெட் போடணும், ரீடுன்னு போட்டா புக்ஸ்னு போடணும். ஸோ அதுக்குரிய பொருத்தமான பெயர் சொல்ல போடணும். ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். கடைசியாக பிளேஸை நீங்க போட்டு நாளை போட டைமை போடலாம், அல்லது பிளேஸை போடாமலுக்கு டைமை போடலாம். ஆனால் பிளேஸை போட்டா இல்லை. I eat ice cream. KFC ன்னு சொன்னா என்ன போடுவீங்க? In KFC. Okay.
ஓகே, நீங்க அந்த பிளேஸை போட்டு கடைசியாக டைம் போடுறோம். எல்லாத்துலேயும் நாங்கள் என்ன சொல்லலாம்னு சொன்னால் கேஎஃப்சி இன் கேஎஃப்சி போடுறோம். அதே போல இங்கேயும் கேஎஃப்சி. ஓகே, இங்கேயும் கேஎஃப்சி. So now you can do translation. இப்போ இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன translation வரும் பாப்போம். இதுல மொழிபெயர்ப்பு நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் என்ன மொழிபெயர்ப்பு? தமிழ்ல I eat ice cream in KFC daily. இன்னைக்கு இருந்து கருத்து எடுக்கணும் மொழிபெயர்ப்பு. ஒவ்வொரு நாளும் நான் KFC-ல ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறேன். சாப்பிடுகிறேன் கடைசியா வரும். ஒவ்வொரு நாளும் நான் KFC-யில் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறேன், அல்லது ஒவ்வொரு நாளும் KFC-யில் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறேன். இதான் இந்த டிரான்ஸ்லேஷன். ஒவ்வொரு நாளும் KFC-யில் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறேன். இது என்ன வரும்? ஒவ்வொரு நாளும் KFC-யில் அவன் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறான். இதுக்கு என்ன வரப்போது? தற்பொழுது KFC-யில் ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், அல்லது நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். தற்பொழுது KFC-யில் ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். தற்பொழுது KFC-யில் அவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். தற்பொழுது KFC-யில் நாங்கள் ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அதே போல தற்பொழுது KFC-யில ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். 5 நாளாக தொடர்ந்து KFC-யில நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன். தொடர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டே இருக்கிறேன். தொடர்ந்து விளையாடி கொண்டே இருக்கிறேன். தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். அப்படி சொல்லக்கல I have been சொல்லலாம். I have been eating, I have been playing, I have been cleaning, I have been cooking, I have been reading. என்னன்னு சொல்லி அங்கால அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு காலம், for 2 days, for 2 weeks, for 2 months, for 2 years, you can write like that. So that's it for இது வந்து அவ்வளவுத்தையும் நாங்க நெகட்டிவாக क्वेश्चनாக நீங்க மாத்தலாம். So this is how you have to understand how to write a sentence. இங்க நாங்க நெகட்டிவ் இருக்குது, டைம் இல்ல, ரைட் நாட் क्वेश्चंस இருக்குது, how to write the questions இதெல்லாம் நாங்க அடுத்த கிளாஸ்ல. So that's it for today. கிளாஸ் எப்படி ஃபீல் பண்றீங்கங்கிற ஃபீட்பேக் எனக்கு தாங்க. இந்த ஃபேஸ்புக்ல கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம். அடுத்தது வாட்ஸ்அப் குரூப்ல நான் உங்களுக்கு அதுல எல்லாரும் டிஸ்கஸ் பண்ண டிஸ்டர்ப் ஆகிக்கிறதுக்காண்டி நான் மட்டும் போடக்கூடிய மாதிரி போட்டு வைக்கிறேன். ஆகவே நீங்க எனக்கு பர்சனலா இந்த வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்புங்க, நோ ப்ராப்ளம். எப்படி இந்த கிளாஸை ஃபீல் பண்றீங்க? How do you feel the class? Right? I have a question to you. Can you give me a second? This is the questions you have. பாத்தீங்கன்னு சொன்னால் do you think இது வந்து நான் pronunciationக்கு போட்டிருந்தாலும் நீங்க இதுக்கு பாவிக்கலாம். Do you think the subject discussed useful? The subject யூஸ் படிப்பிச்சது உங்களுக்கு பிரயோஜனமா? How much benefited? எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனம்? What have you learned in the last session? இந்த இதுக்குள்ள என்ன விஷயத்தை படிச்சிருக்கீங்க? How do you feel about the presentation? நான் உங்களுக்கு படிப்பிச்சது எப்படி இருக்குது? How was the teacher's art of teaching? டீச்சர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறார்? அவரோட கற்பித்தல் முறை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமானது? விளங்கினிக்கா விளங்கலையா? எந்த அளவுக்கு விளங்கினிக்கு? Any challenges you faced during the session? நீங்க படிக்கல உங்களை எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்னென்ன? Your suggestion, recommendations. இவ்வளவுத்தையும் உள்வாங்கி ஒரு வீடியோ, ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து நீங்க எனக்கு பேசி அனுப்பலாம். பர்சனலா இதுல வந்து பாருங்க, you have only 2 minutes more, I think 1 minute more, so the time is going to finished. So இந்த கிளாஸ்ல வந்து கலந்து கொண்டது எல்லாருக்கும் நன்றி. நீங்க தொடர்ந்து 2 வழிமுறை இருக்குது. ஒன்று வந்து இப்படி தொடர்ந்து கிடைக்க நான் போடுற செஷன்ல நீங்க இங்கிலீஷை படிக்கலாம், உங்களோட டவுட்டுகளை இதுக்குள்ள நீங்க கிளியர் பண்ணலாம். அல்லது நீங்க ஒரு கண்டினியூஸாக நீங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக லேர்னிங் பண்ண போறீங்கன்னு சொன்னா இந்த டிப்ளமா இங்கிலீஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்ப போய்கொண்டிருக்குது. கோர்ஸ்ல வந்து 2 கிளாஸ் முடிஞ்சிருக்குது, 5 பேர் ஜாயின் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதுல யாராவது கண்டினியூஸாக ஒரு 3-4 மந்த்ஸுக்குள்ள இங்கிலீஷை பிக்கப் பண்றதுக்கு விரும்பினீங்கன்னு சொன்னால்
நீங்க அதை பே பண்ணி படிக்கணும். தட் இஸ் த பேமெண்ட் கிளாஸ். ஐ எம் வெரி சாரி டு சே பேமெண்ட்டை பத்தி நான் ஏன் கதைக்க கூடாத விடத்த என்ன ஃப்ரீ கிளாஸ் ஆக இருக்குது. ஆனா பேமெண்ட்டை பத்தி ஏன் கதைக்கிறேன்னு சொல்லிட்டுனால் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? பே பண்ணி படிக்கல யூ வில் கெட் த நோட்ஸ், முதலாவது விஷயம். தென் யூ வில் கெட் இன்வால்வ்மெண்ட், நீங்க டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம். But you will get a certificates and also you will be corrected. எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். So எல்லாத்தையும் சேர்த்த ஒரு பேக்கேஜ் ஆக you will get everything together in that learning process. So it's up to you. You can continue learning with me if you are interested my way of teaching. If you are okay, if you are satisfied, you can continue learning. You have everything together. You will have a practice through video presentation, PowerPoint presentation. You have 4 skills development, grammar, vocabulary, everything together you can learn. So that's it. Yeah, how much is that? That is actually 15,000 rupees. But you are not going to pay that 15,000. I will give you discount for you 20%. 12,000, 5,000, 5,000, 2,000. Okay, you have to pay 5,000 first. You have to register. I can put that. What do you call? My noisy area. Yaar noisy area. I'll send you what do you call everything in the WhatsApp. Just read it. If you are interested, come to me. Call me. Personally call pannunga. I will help you. Thank you. Thank you for your patient listening, for your participations. Feel free to contact me. I will help you. Okay. Thank you.